அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி திருவிக்குளம் பகுதியில் ஒரு முக்கியமான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பிஎஸ்என்எல் எல்லோரும் பிஎஸ்என்எலுக்கு மூவ் ஆகிட்டுருக்காங்க. ப்ரைவேட் செக்டார்லேருந்து எல்லோரும் பப்ளிக் செக்டாருக்கு மூவ் ஆகணுங்கிறதுக்காக பிஎஸ்என்எல் போகிறாங்க. எங்கள் வீட்டில் நான் வந்து பழைய பட்டன் ஃபோனில் தான் யூஸ் பண்ணிட்டுருங்க எங்கள் அம்மா. ஸோ அவங்க ஃபோனை வந்து 4G கன்வெர்ட் பண்ணலாங்கிறதுக்காக 4G கன்வெர்ட் பண்ணி அந்த சிம் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த சிம்மை வாங்கிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 2-3 நாள் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் என்னால் அதை கான்ஃபிகர் பண்ண முடியல. சரி, என்ன கான்ஃபிகர் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே டவரே கிடைக்கல. அதுதான் பிரச்சனையே. சுத்தமாக டவரே கிடையாது. இதுக்கு நான் 2-3 வாட்டி பிஎஸ்என்எல் ஆஃபீஸும் நான் போயிட்டு வந்துட்டேன். ஸோ இதே சிம்மை வந்து சாதாரணமாக நம்ம பட்டன் ஃபோனில் போட்டு பார்த்தோம்னா டவர் வருது. தெரியுதுங்களா உங்களுக்கு? பிஎஸ்என்எல் தான். சிம் ஒன்றில் பார்த்திங்கன்னா டவர் ஃபுல்லாக இருக்குது. இதுவும் பிஎஸ்என்எல் தான். பிஎஸ்என்எல் சிம் தான். இது பார்த்திங்கன்னா நல்ல டவர் கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் இதை கொண்டு போய் நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வந்து போட்டிங்கன்னா டவர் சுத்தமாக இருக்காது. எதுவுமே பண்ண முடியாது இதை வச்சுக்கிட்டு. இதை என்ன பண்ணுறதுன்னு போய் கேட்டு வந்தேன். வருங்க டிசம்பர் மாதம் வருங்க அப்படிங்கிறாரு. டிசம்பர் மாதம் வரைக்கும் நான் இந்த சிம்மை வச்சுக்கிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறது? வேடிக்கையாக பார்க்குறது. நினச்சி பாருங்கள். ஸோ இது அப்சல்யூட்லி நான் சென்ஸுங்க. அது மாத்திரம் இல்லை, இதை வச்சுட்டு இன்டர்நெட் வராது. ஏன் இன்டர்நெட் வரலன்னு தேடி அங்கே போனாலும் வரல. பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் போனால் டவர் இருக்குது, பட் ஆனால் இன்டர்நெட் ஒர்க் ஆக மாட்டுது. ஏன்னு கேட்டோன்னா அவருக்கே என்னன்னு தெரில. ஏபிஎன் ஏதோ செட்டிங்ஸாக சேஞ்ச் பண்ணோன்னா அவர் செட் பண்ணி பார்த்தாரு. அவர் ஒர்க் ஆகுங்க அப்படின்னாரு. வரவே இல்லை. அப்புறம் ஃபைனலாக அங்கே தேடி இங்கே தேடி கிடச்சி ஜிபிஆர்எஸை ஆக்டிவேட் பண்ணல. அது ப்ராப்ளம். சரி, அதுதான் பிரச்சனையாச்சு அப்படின்னு பார்த்தா இதில் வேற ஒரு முக்கியமான விஷயம் கூட என்னென்னா, யுஓஎல்இடி அது வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தனியாக மெசேஜ் அனுப்பணுமா. ஸோ ஒரு சிம் கார்டு வந்து ஒருத்தன் கொடுக்க போகிறான் அப்படின்னா அவனுக்கு என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணோங்கிற கூடவா ஒரு சாதாரண ஒரு கம்பெனிக்காரனுக்கு தெரியாது. சரி, இப்படி தான். இப்போ இதே இது நீங்கள் ஜியோலையோ வேறு இங்கே வோடாஃபோன்லையோ நீங்கள் ஐடியலையோ எங்கேயோ போய் வாங்குறீங்கன்னா, சிம் வாங்குறீங்கன்னா, அந்த சிம்மை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி தான் உங்கள் கையில் கொடுப்பான். எடுத்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே அப்படி இல்லை. ஒவ்வொன்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பணும்னா அதுக்கு தனியாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும். இல்லை நீங்கள் வாய்ஸ் காலுக்கு தனியாக அனுப்பணும். அதுக்கப்புறம் ஜிபிஆர்எஸ்க்கு தனியாக அனுப்பணும். விவோஎல்இடிக்கு தனியாக அனுப்பணும். இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு குடிமகன், படிக்காத ஒரு குடிமகனுக்கு இதெல்லாம் தெரியுமா? இப்படிலாம் இருந்தால் பிஎஸ்என்எல் எப்படி உருப்படும்? என்னோ இந்தியாவிலே தூக்கி நிறுத்த போகிறோன்னு பேசிட்டு இருக்கானுங்க. இவங்களை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள், டவர் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இன்னும் டவரும் வராது, ஒரு மண்ணும் வராது. இதை வச்சுக்கிட்டு குப்பையில் தான் போடணுங்க. தயவுசெய்து யாரும் மூவ் ஆகிடாதீங்க. மூவ் ஆனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். அவனுக்கு எல்லாம் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறமே வேணால் மூவ் ஆகிக்கலாம். இப்போ யாரும் மூவ் ஆகாதீங்க. மூவ் ஆகிறது வேஸ்ட்டு. தேங்க்ஸுங்க.